குழந்தைங்க பசிக்குது பசிக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா சாப்பாடு குடுத்தா மட்டும் ஒழுங்கா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்களா? இதே ஸ்நாக்ஸு, சிப்ஸு, பிஸ்கெட்லாம் குடுத்தா மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா அஃப்கோர்ஸ் இட் டேஸ்ட்ஸ் பெட்டர். அப்புறம் குயிக்கா சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார வேண்டாம். ஆனா அவங்களோட ஸ்டொமக்கையும் அது குயிக்கா ஃபில் பண்ணிடும். ஸோ அப்போதைக்கு பசிக்கு போதும் அப்படின்ற மாதிரி தோணும். நம்ம ஆனா கஷ்டப்பட்டு அவங்களுக்காக பார்த்து பார்த்து சமைச்சிருப்போம். இந்த பக்கமே அவங்க வரமாட்டாங்க. ஸோ என்ன பண்ணலாம்? ஸ்நாக் டைமிங் அப்படின்னு ஒன்று செட் பண்ணலாம். மார்னிங் 11:30 அண்ட் ஈவினிங் 5:30க்கு மட்டும்தான் வீட்டில் ஸ்நாக்ஸ் அவைலபிளாக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸை வந்து சம்டைம்ஸ் ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ்ஸாக கொடுக்கலாம். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், பாயில்ட் ஃபுட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது. ஸ்நாக் டைம்லேருந்து மீல் டைம் வந்து 1.5 ஹவர்ஸ் கேப் இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் பசி பில்ட் ஆகும். மீல்ஸ் ஆஃபர் பண்ணுறச்ச அவங்க சாப்பிடல அப்படின்னா இட்ஸ் ஓகே, ஆல்டர்னேட்டிவ் ஆஃபர் பண்ண வேண்டாம். ஏன்னா அதே ஒரு ஹேபிட்டாக மாற்றிப்பாங்க. லாஸ்ட்டாக இது ஒரு நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது. ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. இந்த மாதிரி சேலஞ்சஸ் நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.